இப்போ குர்ஆன் ஷெரீஃப் வந்து பெருந்தொடக்கு இருக்கிறவங்க வந்து குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதும் கூடாது, தொடுவதும் கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலைக்கூடாது. இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறோம். அப்போ அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலாமான்னு சொல்லி வரும்போது, இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்றது குர்ஆனுடைய வசனத்தில் ஒன்றா வருது. ஏன்னா சூரத்து நம்ல் எல்லாம் சொல்லும்போது இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற குர்ஆனுடைய வசனமாகவே வருது. அப்போ பெருந்தொழுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ற அந்த வார்த்தையை உபயோகிப்பது அப்படின்றது கூடுமா கூடாதா? சரி, கூடும். ஏன்னு கேட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனின் இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அதான் எனக்கு அர்த்தம். தாராளமாக சொல்லலாம். இவர் இப்படி சொல்கிறது குர்ஆனுடைய வசனம்ங்கிற அடிப்படையில் அல்ல. ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தால் இறைவனின் திருநாமத்தை கொண்டு தொடங்குங்கன்னு அப்படி சொல்லாதான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சொல்கிறோம். குர்ஆனில் இடம்பெற்றிருந்தால் கூட நோக்கம் வேறு. குர்ஆனுடைய எண்ணத்தில் தான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சல்லாத்தாலும் சொன்னது உண்மை தான். அதனால தான் இந்த கேள்வி வச்சுருக்கிறீங்க நீங்கள். லா தக்ரவுல் ஹாயிலு வல்லல் ஜுனுபு ஷையம் மினல் குர்ஆன். மாத விலக்குள்ள பெண்களும் குளிப்பு கடமையானவர்களும் குர்ஆனில் எந்த பகுதியையும் ஓத வேண்டாம். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை வச்சு தான் கேட்டுக்கிறீங்க. குர்ஆனில் எந்த பகுதியும் ஓதக்கூடாது இருக்க. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறது குர்ஆனில் இருக்குதா? இப்போ தாங்க வந்து நம்மளு சூறா பற்றி சொன்னீங்க. ஒவ்வொரு சூறா அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலையும் இருக்குதா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்? ஒரே ஒரு சூறாவை தவிர சூரா தௌபால மட்டும் தவிர இருக்குதுல்ல. இப்போ அப்படின்னா குர்ஆனில் இருக்குதே அப்படின்னு கேட்டீங்க. குர்ஆனில் இருக்குது. குர்ஆனில் இருக்கிற எத்தனையோ குர்ஆன் இல்லைங்கிற குர்ஆன்கிற அந்த நியத்து இல்லாமல் நம்ம சொல்கிறோமே, சொல்லிட்டு தானே இருக்கிறோம். உதாரணத்துக்கு அல்ஹம்து, ஏதாவது ஒரு காரியம் நல்ல காரியம் நடந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் நல்லாக்குங்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனில் இருக்கா இல்லையா? சொல்லத்தானே செய்கிறோம். சரி, ஒன்றும் வேணாம், களிமா சொல்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. களிமா என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆனில் இருக்க. அப்போ யாருக்கெல்லாம் குளிப்பு கடமை இருக்குதோ, அதுபோல் மாதவிலக்கு நிலையில் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் களிமாவே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி. சரி, இன்னும் சொல்ல போனால் ஜெயிதுன்னு வச்சுக்கிறேங்க. ஜெயிது ஒரு ஆளுக்கு பேர். ஒரு ஆள் கூப்பிட்றானா, ஜெயித் இங்கே வாங்க அப்படிங்கிறேன். இப்போ இது வேறு. அதே நேரத்தில் நான் குர்ஆனை ஓதும்போது ஃபலம்மா கல்லா ஜெய்தும் மின்ஹான்னு சொன்னால், ஜெயிதுன்னு சொல்லும்போது 30 நன்மை எனக்கு கிடைக்குது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இங்கே ஜெயிதுன்னு சொல்லும்போது 30 நன்மை. ஒரு ஆள் நான் ஜெயிதுங்க வாப்பாண்டா ஒன்றும் இல்லை. ஏன் இங்கே ஒரு ஆள் கூப்பிட்றேன், அவர் பேர் ஃபலம்மா கல்லா ஜெய்து மின்ஹான்னு சொன்னால் குர்ஆனை ஓதுறேன், நியத்தை வச்சு சட்டமாக இருக்கும். அதே போல் குர்ஆனில் யாசீன், துவாஹா, ஹாமிம்லாம் இருக்குதுல்ல. இப்போ எத்தனை பேருக்கு யாசின் பேர் வச்சுருக்காங்களே. இல்லை, நான் குளிப்பு கடமையில் இருக்கிறேன், உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பேர் யாசின் பா இங்கே வாங்க அப்படிங்கலாம், ஹாமிம் பா இங்கே வாங்க சொல்லலாம். ஏன் அங்கே பேர் தான் நோக்கமே தான் குர்ஆன். அப்போ நியத்து தான். அதனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாராளமாக சொல்லி இவங்க சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம், டீ சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே திக்ரு தான் அங்கே நோக்கமே தவிர குர்ஆனுடைய வசனங்கள் நோக்கம் அல்ல.